அவுது பில்லாஹி மினஷ் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பக்ரா 3வது ஆயத்து. அல்லதீன யுமினூன பில் கைபி வயுகீமூனஸ் ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். பயபக்தியுடைய அவர்கள் எத்தகையோர் என்றால், மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொள்வார்கள், மேலும் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். இப்போ இந்த வேதம் பயபக்தியுடையவர்களுக்கு வழிகாட்டி அப்படின்றத வலியுறுத்துது. அப்போ அந்த பயபக்தியுடையவர்கள் எத்தகையவர்கள், அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்றத அடுத்த ஆயத்து விவரிக்குது. அந்த பயபக்தியுடையவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். மறைவானவை பல இருக்குது. அதில் பிரதானமான விஷயம் நம்மளுடைய மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, மறுமை. அதில் சொர்க்கம், நரகம். இது தீர்ப்பாக நமக்கு எப்படி நம்ம இங்கே நடந்துக்கிறோம் அப்படின்றத இது பண்ணி இறைவன் மறுமையில் தீர்ப்பளிப்பான். இந்த நம்பிக்கை மட்டும் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு. இந்த நரகத்தின் மீதான அச்சம், அதுதான் இருக்கிறதுலையே நான் பெரிய சைக்காட்ரிஸ்ட்டு, நான் அதை தீர்த்துருவேன், இதை தீர்த்துருவேன், நான் பைத்தியத்தை சரி பண்ணிடுவேன், அதை எல்லாருமே தோல்வியில் தான் முடிகிறானுங்க. காரணம் அவங்கள்ட்டெல்லாம் பெரிய ஆழமான மறுமையை பற்றியான, குறிப்பாக நரகத்தை பற்றியான அச்சம் கிடையவே கிடையாது. அப்போ நரகத்தை பற்றியான அச்சம் மட்டும்தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாக இருக்கும். அந்த நரகத்தை பற்றியான அச்சம் மட்டும் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா, இந்த சமூகம் கண்டிப்பாக சீராயிரும். தப்பு எதுவுமே இதாகாது. மறுமையில் நம்ம இங்கே செஞ்சதுக்கு தான் இறைவன் கூலி கொடுப்பான். இப்போ மறுமையோட நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால், அனைத்து நம்பிக்கைகளுமே அதை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து நம்பிக்கைகளுமே, உறுதியான நம்பிக்கை மறுமையின் மீது வந்துருச்சுன்னு சொன்னால், அதை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து நம்பிக்கைகளும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மறுமை உறுதியாக நம்ம நம்பிட்டோம்னு சொன்னால், அந்த மறுமையில் தீர்ப்பளிக்கிறவன் கண்டிப்பாக இறைவன் தான். அதை சார்ந்து செயல்படக்கூடியவங்க மலக்குமார்கள், சொர்க்கம், நரகம், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்ம மைண்டில் ஆழமாக உறுதியாக நின்றோம். இப்போ மறுமை சம்பந்தமாக ரசூல்லா வாழ்ந்த காலங்கள்லையும் சரி, அதுக்கு பின்னாடியும் சரி, மறுமையை உறுதியாக நம்பி வாழ்ந்தவங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதை மறுமையை ரசூல்லா ஒரு குறிப்பிட்டான விஷயங்களை நான் மறுமையில் இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்களித்ததை நம்பி, அதுக்காக எத்தனையோ இழப்புகளையும் சந்திச்சிருக்கிறாங்க, எத்தனையோ தியாகங்களையும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பொதுவான அறிவிப்பாக ரசூல்லா ஒரு யூதன் மதீனாவில் தண்ணி பஞ்சம் ஏற்படும். அப்போ ஒரு யூதன் அந்த கிணத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு தண்ணியை விலைக்கு விற்று இது பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த சூழ்நிலையில் ரசூல்லா ஒரு பொதுவான அறிவிப்பு செய்வாங்க. இந்த மாதிரி இந்த கிணத்தை யார் வாங்கி மக்களுக்கு இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் மறுமையில் ஒரு சிறந்த கூலியை நான் இது பெற்றுத்தர்றேன் அப்படின்னு ரசூல்லா ஒரு பொதுவான அறிவிப்பு செஞ்சோடனே, உஸ்மான் ரலியல்லாஹு மிகப்பெரிய தொகையை கொடுத்து அந்த யூதன்கிட்ட அந்த கிணத்தை வாங்கி இது பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு இடையூறாக ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை
அகற்றுறதுக்கு இது பண்ணி பேசுவாங்க, ஒத்துக்க மாட்டேன். அப்போ அந்த மரத்தை யார் வாங்கி இது இடையூறு இல்லாமல் அகற்றுறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் பெரிய இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து உண்டு சஹாபாக்களுடைய வரலாற்றில். அதே மாதிரி வந்து வெறும் பணம் இது மட்டும் கிடையாது. தனக்கு ஒரு நிலைமை இருக்கும், அந்த நிலைமையை வந்து தொடர்ந்து நீங்கள் அப்படியே பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எதையாவது இழக்கணும், எதையாவது இழந்தால் தான் மறுமையில் வந்து நீங்கள் சோதிக்கப்படாமையே வந்து சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம். நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக சோதிக்கப்படாமல் சொர்க்கம் போயிடலான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நல்ல ஆயத்துக்களை வந்து இறக்கலாம். அப்போ இன்றைக்கி வந்து இந்த மார்க்கத்துக்காக அல்லா ரசூலுடைய பொருத்தத்துக்காக எதையாவது இழக்கணும், நம்ம எதையாவது இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு, குறிப்பாக சகாதத்தை அடையணும் அப்படின்ற சிந்தனையெல்லாம் இன்றைக்கி வந்து எதையாவது வந்து அல்லாஹ் அவனை சோதித்து அவன் வந்து அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் ஏதோ ஒரு இதை செய்யும்போது அவன் ஏதோ ஒரு இழப்பை சந்திச்சான்னு சொன்னால் இந்த சமூகம் வந்து அவனை வந்து அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானவன், பாவம் செஞ்சவன் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில். அன்னைக்கு வந்து சஹாபாக்களுடைய காலன்றது வேறு. பிலால் ரலியல்லாஹுக்கு வந்து ரசூல்லா மௌத்துக்கு பின்னாடி கனிமத்து பொருள்களை வந்து நிறையா வந்து அனுப்புவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹுலாம் தொடர்ந்து அனுப்பும்போது பிலால் ரலியல்லாஹு வந்து பயந்துக்கிட்டு இதை வச்சு என்னைய வந்து நீங்கள் மறுமையில் வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைய விடாமல் பண்ணிடுவாங்க போல தெரியுது, என்னை விட்டுருங்கப்பா, நான் வந்து ஷாமுக்கு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடிப்போன பிலால் ரலியல்லாஹு வந்து அங்கே இவங்க கனிமத்து தொல்லை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்னை இங்கே சுகபோகியாக வந்து என்னை மௌத்தாக்க வச்சுருவாங்க போல தெரியுதுன்னு ஓடிப்போன வரலாறுலாம் வந்து உண்டு. இப்போ வந்து ஒரு பெண்மணி வந்து அந்த பெண்மணிக்கு வந்து வலிப்பு வரும். வலிப்பு வந்து இதாகும்போது அந்த பெண்மணி வந்து கீழே விழுந்து அந்த பெண்மணியோட ஆடையெல்லாம் வந்து விலகும். இப்போ ரசூல்லாட்ட வந்து யார் ரசூல்லா எனக்காக வந்து இந்த மாதிரி இதாக இருக்குது, எனக்கு துவா செய்யுங்க என்னுடைய நிலைமை சரியாகிறதுக்காகன்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லும்போது ரசூல்லா வந்து நீ இப்படியே இந்த வலிப்போடையே இதே நோயோடையே நீ மரணிச்சின்னா உன்னுடைய மறுமை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து அறிவிப்பு செய்வாங்க அந்த பெண்மணிகிட்ட. சொன்ன உடனே அந்த பெண்மணி சரி அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த பெண்மணி வந்து சரி அப்படின்னு சொல்லி, அப்போனா யார் ரசூல்லா, நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன், எனக்கு மறுமையில் ஒரு மிகப்பெரிய கூலி கிடைச்சா போதும், ஆனால் என்னுடைய ஆடை மட்டும் விலகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட இது பண்ணி, அப்போ அந்த பெண்மணி வந்து வெறும் ஆடை மட்டும் விலகிறதுக்கு வந்து தடுத்துக்கிடுவாங்க தன்னை. இப்போ அபு சுஃபியான்லாம் வந்து கடைசி கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் அவர் வந்து ஒரு போரில் வந்து ஒரு கண்ணு போயிடும். ஒரு கண்ணு போன ரசூல்லா வந்து உங்கள் கண்ணை நான் வந்து என்னுடைய உமிழ்நீரை கொண்டு சரி பண்ணி வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அபு சுஃபியான் வந்து சொல்லுவார், நான் இந்த ஒரு கண்ணோடே தான் நான் ஒரு கண்ணை இழந்து இதே நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு விரும்புகிறேன், இந்த மார்க்கத்துக்காக நான் எதையுமே இது வரைக்கும் இழக்கலை, இந்த ஒரு கண்ணாவது இழந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அபு சுஃபியான் வந்து இது பண்ணுவார். அப்புறம் ஒரு சஹாபிக்கு ஒரு கை வந்து இதாயிரும். இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அப்போ எதையாவது இழக்கிறத வந்து சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிறக்கூடிய மனநிலை வந்து காரணம் வந்து அவங்கள்ட்ட இருந்த அந்த மறுமை சம்பந்தமான ஆழமான சிந்தனை. இன்றைக்கி வந்து அந்த ஒரு சாதாரணமாக வந்து அடிப்படை அவன் சம்பாரித்து கொடுப்பான், அடிப்படையை சம்பாரித்து கொடுப்பான், அடிப்படை தேவைக்கு எப்படியும் ஈட்டி கொண்டு வந்து கொடுப்பான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் சுகபோகமாக வாழ்கிறான், அது மாதிரி நீ என்னைய வாழ வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விவாகரத்துகள். காரணம் துனியா மோகம், துனியா மோகம், வறுமையோட சிந்தனை இல்லாமல் வந்து இருக்கிறது.
உங்களுடைய உள்ளத்தில் வகன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இழிவடைந்த சமுதாயமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி, உங்களுடைய உள்ளத்தில் வகன் வந்துடும். ஒரு காலம் வரும், உங்களுடைய உள்ளத்தில் வகன் பூந்துடும். இந்த வகன் காரணமாக வந்து உங்களுடைய உணவு தட்டில் வந்து எல்லாரும் வந்து கை வைக்கிற மாதிரி உங்களை சாதாரணமாக வந்து எல்லாருமே சீண்டுவானுங்க. ஆனால் நீங்கள் பெருங்கூட்டமாக இருந்து அவங்கள எதிர்க்க மாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உயிரின் மீதான பயமும் உலகத்தின் மீதான ஆசையும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவுடைய ஹதீஸ். இப்போ வந்து மறுமையை வந்து பெருசாக நம்பாமல், இந்த துனியாவில் வந்து நம்ம ஒரு பெரிய இதை அடையிறது தான் வெற்றி அப்படின்னு சொல்லி, எந்த முஸ்லீமாவது வந்து நான் வந்து இன்றைக்கி உள்ள தலைமுறையினுடைய வாரிசுகளுடைய மனநிலை எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும், இதுதான் வந்து லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் இதெல்லாம் இருந்துட்டு போட்டணும். நான் மறுமையில் நான் வெற்றி அடையணுன்ற குறிக்கோளும் லட்சியமும் இருக்கக்கூடிய மக்களாக வந்து நாமெல்லாம் வந்து சந்ததிகளை வந்து உருவாக்கணும். இப்போ இது அவங்க மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். இப்போ தொழுகை கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய எந்த பணியுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். நீ என்ன தான் வந்து விழுந்து விழுந்து நீ வந்து போர்க்களங்கள்லேயே இருந்தாலும் உன்னுடைய தொழுகையில் வந்து நீ சரியான முறையில் 5 நேரம் கரெக்டாக தொழுகாமல் ஹராமான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உள்ளே வச்சுக்கிட்டு, அது வந்து ஒரு சரியான அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொடுக்குமான்றது தெரியலை. இப்போ வந்து தொழுகை ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தடவை கேட்கும்போது, அவன் வந்து சிறந்த செயல் எது அப்படின்னு கேட்கும்போது தொழுகை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸெல்லாம் இருக்குது. தொழுகை வந்து இந்த 5 கடமைகளில் தலையாய விஷயம். இப்போ தொழுகையை முதல்ல நிலைநிறுத்துங்க, அதுக்குரிய நேரத்தில் வந்து தொழுகுங்க. தொழுதுட்டு அடுத்து பெற்றோருக்கு வந்து கீழ்ப்பணிஞ்சு நடங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் வந்து இருக்குது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது, இந்த ஆற்றுல டெய்லி 5 தடவை வந்து குளிக்கிறவர் தன்னுடைய அழுக்கு இதாகி சுத்தமாவாரா இல்லையான்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஆமாம் யா ரசூலுல்லாஹ், கண்டிப்பாக அவர் சுத்தமாக. அதே மாதிரி தான் நீங்கள் 5 நேரம் தொழுகும்போது உங்களுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லி, பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் அடுத்த கட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய பணியை இந்த பக்கரா வந்து வலியுறுத்தக்கூடிய முக்கியமான பக்கராவினுடைய நோக்கம், பக்கரா சூறாவினுடைய நோக்கம் கிலாஃபத்து தான். கலீஃபாவை இந்த பூமியில் நான் படைக்கிறேன், அந்த கலீஃபா எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்ற கேரக்டர்களை மேக்சிமம் வந்து அதிகமாக விவரிக்கக்கூடியது தான் பக்கரா சூறா. அப்போ அந்த கலீஃபாவாக இருக்கணும், கலீஃபாவாக நம்ம வாழணும், அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இந்த பூமியில் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதுக்கு முதல் அடிப்படையான விஷயம் தொழுகை. முதல்ல களிமா சொல்கிறது, அதுக்கப்புறம் இடைவிடாமல் 5 நேரம் கம்பல்சரியாக வந்து நம்ம பிரயாணம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தவிர்த்து, இந்த நேரங்களில் கசரு இந்த மாதிரியான ஒரு சில வாய்ப்புகளை நம்ம எடுத்துக்கிட்டு, மற்ற சாதாரணமான நேரங்களில் கரெக்டாக 5 நேரம் இடைவிடாமல் தொழக்கூடியவங்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கலீஃபாவாக வந்து இந்த பூமியில் நம்ம வாழ முடியும். எல்லா கடமையும் செஞ்சுட்டு தொழுகையில் ஓட்டை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் கலீஃபாவாக ஆகவே முடியாது. இப்போ அவங்க தொழுகையை நிலைநிறுத்துவாங்க அப்படின்றது. அடுத்தது வந்து அவங்களுக்கு வழங்கியதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க செலவு செய்வாங்க சொல்லி, நம்ம வந்து நம்மள்கிட்ட தேவைக்கு போக இருக்கக்கூடிய இதில் வந்து தொடர்ந்து நம்ம அந்த கருமித்தனத்தை விட்டு இது பண்ணி, பேராசையை விட்டு, கருமித்தனமும் இருக்கக்கூடாது, பேராசையும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே ரொம்ப ஆபத்தானது. ரொம்ப கருமித்தனமாக இருந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு யாருக்கும் ஈயாமல் இது பண்ணவும் கூடாது. பேராசையும் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்.
இப்போ இதிலேருந்துலாம் தவிர்ந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய தேவைக்கு போக இருக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் தொடர்ந்து செலவு செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். இப்போ இந்த 3வது ஆயத்தின்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை இறைவன் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.